කරුණ කියන්න පුළුවන්. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கௌரவ தவிசாளர்களே, கௌரவ பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மீதான இந்த விவாதத்திலே கலந்துள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி வறுமையை போக்கி ஆசியாவினுடைய ஆச்சரியமிக்க நாடாக நமது நாட்டை கட்டி எழுப்புகின்ற அதி உத்தம ஜனாதிபதியுடைய கனவை நனவாக்குகின்ற மிக பெரிய பொறுப்பு கௌரவ அமைச்சர் பெசில் ராஜபக்ச அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்கள் இன்று அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே என்றுமில்லாத இந்த நாடு சுதந்திரம் அடைந்த நாள் முதல் என்றுமில்லாத ஒரு பாரிய அபிவிருத்தியை நோக்கி இன மத மொழி பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால் இன்று நாடு சென்று கொண்டிருக்கின்றது. ஏனைய நாடுகள் நமது நாட்டின் மீது பல்வேறுபட்ட சர்வதேச சக்திகள் நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை அரசியல் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கின்ற போதிலும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்று மிக வேகமாக முன்னேறி வருவதை நாம் எல்லோரும் காண்கின்றோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு பேசுகின்ற போது இன்று அமைக்கப்பட இருக்கின்ற புதிய ஹோட்டல்கள், புதிய அபிவிருத்திகள் தொடர்பாக விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். நாம் அவர்களுக்கு ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றோம். 77ஆம் ஆண்டு தொடக்கம் ஐக்கிய தேசிய கட்சி எதை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தி வந்ததோ, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மூடிக்கிடந்த தொழிற்சாலைகளை அல்லது நட்டத்தில் இயங்கிய அரச நிறுவனங்களை இலாபகரமாக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி என்ன உபாயத்தை பயன்படுத்தியதோ அதைத்தான் இந்த அரசாங்கமும் செய்து வருகிறது. அதை விடவும் கூடிய விரைவில் கூடிய வகையில் மக்களுக்கு மக்கள் தெளிவுபடும் வகையில் தெளிவான முறையில் இந்த அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருவதை நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், மூடிக்கிடந்த பல தொழிற்சாலைகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய உல்லாச பயணிகளுடைய வருகை எதிர்பார்த்ததை விடவும் 10 லட்சத்தை நாம் தாண்டி இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் அதை பெருமைப்பட வேண்டும். அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் நாம் பெருமைப்பட வேண்டும். அதே போன்று எதிர்வரும் ஆண்டிலே 12 லட்சம் உல்லாச பயணிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான பல்வேறுபட்ட முயற்சிகளை கௌரவ அமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் இன்று நமது அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. கௌரவ இந்த பிரேரணைகளை பற்றி விமர்சிக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து வடக்கு கிழக்குக்கு நீங்கள் வந்து பாருங்கள். வடக்கு கிழக்கு மாகாணம் இன்று அபிவிருத்தி அடைந்து வருகின்ற துறைகளை வந்து பாருங்கள். தயவு செய்து அங்குள்ள வீதிகளுடைய நிலைமைகளை பாருங்கள். உல்லாச பயணிகளை வரவைப்பதற்காக, பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக இன்று பாரிய ஹோட்டல்கள் அந்த பகுதிகளில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நேரடியாக மறைமுகமாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றிருக்கின்றது. இந்த நாட்டிலே ஆக கூடிய மீனை உற்பத்தி செய்கின்ற மாவட்டமாக இன்று மட்டக்களப்பு மாவட்டம் மாறி இருக்கின்றது. இந்த நாட்டிலே ஆக கூடிய பாலை உற்பத்தி செய்கின்ற மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் மாறி இருக்கின்றது. இவ்வாறு வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் எல்லா துறைகளிலுமே இன்று முன்னேற்றம் அடைந்து வருகிறது. அவைகளை கண்டும் காணாது போல அந்த அபிவிருத்திகளை பற்றி எதுவுமே பேசாமல் வெறுமனே அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற ஒரு எதிர்க்கட்சியாக இருக்காமல் நல்லவற்றுக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு எதிர்க்கட்சியாக அமைய வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, இன்று உங்களுக்கு தெரியும், கொழும்பு நகரம் இவ்வளவு அழகாக இருக்கிறது. யுத்தத்துக்கு பின்னர் இன்று கொழும்பு நகரத்துக்கு நாங்கள் வெளிநாட்டில் வருகின்ற போது அவர்கள் வியக்குகின்ற அளவு இன்று
கொழும்பு நகரம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். விசேஷமாக நகர அபிவிருத்தி பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நாங்கள் பாராட்ட வேண்டும். அவருடைய தலைமையிலே அந்த அமைச்சு மிக பெரிய பணிகளை செய்து வருகிறது. மூடி கட்டிருந்த கட்டிடங்கள் மக்கள் பிரயோஜனம் இல்லாமல் மக்களுக்கு இடைஞ்சலாக இருந்த கட்டிடங்கள் என்று மிக முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைக்கு இன்று மாற்றமடைந்திருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலைகளை நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். இன ரீதியாக மத ரீதியாக பிரச்சனைகளை உண்டு பண்ணி இன்று கடந்த 30 ஆண்டுகள் புறையோடி போயிருந்த ஒரு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாடு இன்று எழுந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறது. செத்து மடிந்து சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் மண்டியிட்டு கிடந்த நமது நாடு இன்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு எழும்பி நடக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாட்டை ஆச்சரியமுள்ள நாடாக மாற்றி இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். இன ரீதியாக நாங்கள் சிந்தித்து மத ரீதியாக சிந்தித்து சமூகங்களுக்கு இடையிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவதன் மூலம் ஒருபோதும் நமது நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மீண்டும் சில சக்திகள் இனங்களுக்கிடையிலே மோதல்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். வியாபார ரீதியாக ஏனைய மத அடிப்படையிலே இன்று இனங்களுக்கிடையிலே முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள். தயவு செய்து நாங்கள் அவர்களிடத்திலே மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, இவ்வாறு இன முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்காதீர்கள். சமூகங்கள் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். எங்களுக்கு இடையிலே பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை எங்களால் பேசி தீர்க்க முடியும். எந்த பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்ல. அதற்காக ஆர்ப்பாட்டங்கள், பிரச்சனைகள், கல்லறிதல், கோஷங்கள் போன்றவற்றை எடுத்து ஒரு இனத்தை அல்லது ஒரு சமூகத்தை தூசிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு அவைகள் நிறுத்தப்படுகின்ற போதுதான் இந்த நாட்டின் மீதான நம்பிக்கை எல்லோருக்கும் ஏற்படும். எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், இந்த நாட்டிலே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற இனம் கிடையாது. எல்லோரும் நமது நாட்டு மக்கள், எல்லோரும் நமது நாட்டை நேசிக்கிறவர்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் ஒரே தாய் மக்கள், ஒரு நாட்டு மக்கள் அடிப்படை சிந்திக்க வேண்டும். எல்லோரும் நாங்கள் பாடுபட வேண்டும், எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று இந்த நாட்டிலே இருக்கின்ற உலகத்தினுடைய பல்வேறுபட்ட நாடுகள் பொருளாதாரத்திலே சிக்கி தவிக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள், ஐக்கிய ராஜ்யம் ஐரோப்பிய நாடுகள் இன்று பொருளாதாரத்தில் சிக்கி தவிக்கின்றது. அந்த நாடுகளிலே இன்று மிக மோசமான உணவு பற்றாக்குறை பிரச்சனை ஏற்படுகின்ற போதிலும் நமது நாடு இன்று அந்த நிலையிலே இல்லாமல் மிகச் சிறப்பாக கொண்டிருக்கின்றோம். நமக்கு அண்மையிலே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே கூட இன்று ஒரு நாளைக்கு 18 மணித்தியாலம் மின்வெட்டு பவக்கட்டங்க அமல்படுத்துகிறார்கள். ஆனால் நமது நாடு கோடிக்கணக்கான ரூபாய்களை டீசலுக்காக பயன்படுத்தி இன்று ஒரு நிமிட நேர மின்வெட்டு கூட இல்லாமல் மக்களுக்கு மிகச் சிறப்பான சேவையை செய்து வருகிறோம். நாங்கள் எல்லோரும் அதன் மூலம் பயனடைகிறோம். இந்த நாட்டு பொருளாதாரத்துறையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும். அவ்வாறு நாங்கள் இந்த நாடு ஒரு பொருளாதாரத்திலே முன்னெடுவதற்காக கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள், அதனுடைய அமைச்சினுடைய செயலர் டாக்டர் ஜெயசுந்தர் அவர்கள், அமைச்சினுடைய உத்தியோகத்தர்கள் இரவு பகலாக திவினகும வேலை திட்டத்தினூடாக இன்று பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற, வறுமையை போக்குகின்ற ஒரு பாரிய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த திட்டம் வெறுமனே கௌரவ அமைச்சருடைய திட்டம் அல்ல, அல்லது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு மாத்திரம் உரியதல்ல, முழு நாட்டுக்கு உரிய திட்டம். ஐக்கிய தேசிய கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றுபட்டு நாங்கள் செயற்பட வேண்டும். அந்த திவினகும வாழ்வின் எழுச்சி, அந்த வேலை திட்டத்தை நாங்கள் எல்லோரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் அதற்காக ஒத்துழைப்போமாக இருந்தால், அந்த பணியிலே எல்லோரும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்த முடியுமாக இருந்தால் இந்த நாட்டிலே பொருளாதாரத்திலே பாரிய வளர்ச்சியை கொண்டு செல்ல முடியும். கைத்தொழில் துறையிலே எங்களால் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு செல்ல முடியும். உணவுப் பொருட்களுக்கான விலையை குறைக்க முடியும். இன்று சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற உணவு பற்றாக்குறைக்கு மத்தியிலே ஏனைய நாடுகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்குகின்ற மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி நாடாக எங்களுடைய நாட்டை மாற்ற முடியும். எங்களுடைய நாடு எல்லா வளங்களும் கொண்ட நாடு.
எல்லா இயற்கை வளங்களையும் கொண்ட நாடு. ஆகவே இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை வளர்த்துக்கொண்டு இன மோதல்களை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் யாரும் அனுமதிக்க கூடாது. மீண்டும் இனங்களுக்கு இடையிலே மோதல்கள், சமயங்களுக்கு இடையிலே மோதல்கள், இன வேறுபாடுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்வதன் மூலம் மீண்டும் நமது நாட்டை ஒரு இருள் சூழ்ந்த வியூகத்துக்கு நாங்கள் இந்த நாட்டை கொண்டு செல்கின்றோம். ஆகவே அவ்வாறு இருளில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்ற நமது நாட்டை கட்டியெழுப்பதற்கு நமது நாடு சர்வதேச ரீதியிலே மிக கண்ணியமான கௌரவமான ஒரு நாடாக மாற்றப்படுவதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும். இந்த நாட்டிலே நீதி பாதுகாக்கப்பட்டு இந்த நாட்டிலே அபிவிருத்தி அடைந்து இந்த நாடு மிக கௌரவமான ஒரு நாடாக, வறுமையற்ற பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக மாற்றப்படுவதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும். இன்று வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா துறைகளிலுமே பாரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. தயவு செய்து அந்த பிரதேசங்களில் ஏற்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சி, அந்த பகுதியிலே வழங்கப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி பணிகளை தயவு செய்து நாங்கள் பார்வையிட வேண்டும். இன்று அந்த மக்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் 30 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்த அந்த மக்கள் இன்று நிம்மதியாக கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீண்டும் இருள் சூழ்ந்த சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்ற சர்வதேச சக்திகள், சர்வதேச நிறுவனங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போகக்கூடாது. நமது நாட்டை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். விசேஷமாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி, நாட்டை கட்டியெழுப்பி, அதன் மூலம் வறுமையை ஒழிப்பதற்காக மேற்கொண்டிருக்கின்ற இந்த திட்டங்களுக்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.